எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லித்தாங்க, வீட்டுக்குள்ள இருக்கும்போது கிறிஸ்துவனாயிரு, வீட்டுக்குள்ள இருக்கும்போது முஸ்லீமாயிரு, வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஹிந்துவாயிரு, சமூகத்திற்குள் போனால் மனிதனாக இரு, மனிதனாக இருப்பதுதான் உன் இலக்கு என்று சொல்லி சொல்லி நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். பல நேரங்களில் குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் வரும். பல நேரங்களில் நாம் சில தவறுகளை செய்து விடுகிறோம். அந்த தவறுகளை செய்கின்ற பொழுது நம் குழந்தை இந்த தவறை செய்யலாம் என்று டேக் ஃபார் கிராண்டட் ஆகுது. உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெருங்குறை என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, நம்ம பிள்ளைக்கு தோல்வியே வந்துடக்கூடாது, நம்ம பிள்ளை அப்படி இருக்கணும். அப்படி நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆளுமையற்ற பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். எனக்கு தெரியாது, இந்த ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது கொடுக்குறாங்களான்னு தெரியாது. எல்கேஜி குழந்தைக்கு கொடுப்பாங்கங்க, +2 வரைக்கும் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட். 100% அட்டெண்டன்ஸ் கொடுக்குறீங்களா? இல்லை, எனக்கு தெரில. ஒரு டீச்சராக நான் கேட்குறேன், 100 நாளும் எங்கள் பிள்ளை என்ன பண்ண போகுது? ஒரு காது குத்துக்கு கூட்டு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போறதில்ல, ஒரு சாவுக்கு கூட்டு போறதில்ல, ஒரு திருவிழாவுக்கு லீவ் போடுறதில்ல, எதுவுமே இல்லை. 100 நாளும் இங்க நின்றுடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? 95 நாள் வாங்க போதும், 5 நாள் லீவ் எடுத்துக்கலாம் குழந்தை. அந்த 5 நாள் அவர்கள் உங்களை பார்ப்பதற்கும் உங்கள் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கும் இந்த நாட்டிற்கான மிக அற்புதமான விஷயங்களை அந்த குழந்தை கற்றுக்கொள்வதற்கும் குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் அவர்களை செலுத்த வேண்டும் என்பது ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய என்னுடைய கோரிக்கை. இன்னொரு விஷயம் சொல்லவா? குழந்தைகளை ஆசிரியர்கள் கண்டிப்பதற்கு அனுமதி கொடுங்க. கொடுக்குறீங்களா? கொடுக்கறதே இல்லையே. கையில் ஒரு குச்சி வச்சுருப்போம். முதல்ல எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்கிறாங்க, நான் டிவியில் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த 2 கண்ணை மட்டும் விட்டுடுங்க, உடம்பெல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. வீட்டில் நான் மிளகா அப்படி போட்டுக்கிறேன். அப்படி சொன்னதுனால தான் PhD வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் பயந்தேன் என் டீச்சர்ஸ்க்கு. எவ்வளவோ அட்டூழியம் அநியாயம் பண்ணுற டீச்சர்லாம் கிடைச்சாங்க, எதிர்த்து பேசினது இல்லையே. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எங்கே பிழை நடக்கிறது? சில பெற்றோர்கள் தவறாக இருப்பது போல், சில ஆசிரியர்கள் தவறாக இருப்பது போல், சில அரசியல்வாதிகள் தவறாக இருப்பது போல், சில போலீஸ்காரர்கள் தவறாக இருப்பது போல் எல்லோரும் இருப்பார்கள் என்கின்ற பொது புத்தி முதலில் நம் சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது என் கோரிக்கை. எல்லா ஆசிரியர்களும் குற்றவாளிகள் கிடையாது, எல்லா பெற்றோர்களும் குற்றவாளிகள் கிடையாது. இப்போ கூட சமீபத்தில் கேள்விப்பட்டேன், கோவாவில் போய் 4 வயசு குழந்தைய ஒரு அம்மாவே கொன்றுச்சுன்னு. அதனால் எல்லார் தாய்மார்களும் கொலை செய்கின்றவர்களா? அப்படி கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? எங்க கிட்ட குச்சி இருந்தது, டீச்சர்ஸ் கிட்ட ஒழுங்கா இருந்தது சமூகம். புடுங்கிட்டீங்களா? இப்போ அது போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஒழுங்கா எங்க கிட்டயே கொடுத்துருங்க. அவங்க பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. நாங்க வளர்த்து கொடுக்கிறோம். என்கிட்ட வரக்கூடிய பல பெற்றோர்கள், என் பிள்ளை பொய் சொல்லாது, சொல்லும், சூப்பராக சொல்லும். 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு குரூப்புக்கு லீடரே அவ தான் செய்வா. நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? பயந்துடாதீங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என் அண்ணன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவனுடைய பேகை அப்படியே கொட்டுவாங்க, அதுக்குள்ளே எதுவும் இருந்துடக்கூடாதுன்னு. இன்றைக்கி நீங்கள் இந்த பிள்ளைங்களுடைய பேகை கொட்டினா எதுவும் கிடைக்காது. அதுங்க எல்லாம் பத்திரமா எங்கே வச்சுருக்கு தெரியுமா? அந்த விஷயங்களை உங்கள் மொபைலில் வச்சுருக்குது. உங்கள் மொபைல் அக்கௌண்ட்டில் க்ளவுடில் வச்சுருக்குது. நமக்கே தெரியாது பாஸ்வேர்டு, அதுங்களுக்கு தான் தெரியும். அதுங்களுக்கு தான் தெரியும். அந்த க்ளவுடை போய் நீங்கள் திறந்து பார்த்தா கூட உங்களுடைய மெட்டீரியலை தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர, அவங்க தனியாக ஃபோல்டர் வச்சுருப்பாங்க, அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. கற்றுக்கொள்ள வேண்டாமா? பெற்றோர்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டாமா என்பதற்காகத்தான் நான் இதையெல்லாம் உங்களிடத்தில் பேசுகிறேன்.
நாம் மிகச்சிறந்த ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, அவசரப்படாத. அவசரப்படாத. ஓடுற ட்ரெயின்ல ஓடாத. ஓடுற ட்ரெயின்ல ஓடுனா எங்கேயும் இறங்க முடியாது, ஸ்டேஷன் வந்தாதான் இறங்க முடியும். சொல்லிக் கொடுங்க. ஏனென்றால் குழந்தைகள் என்ன குழப்பிக் கொள்கிறார்கள் தெரியுமா? தாகத்திற்கும் பொறுமையின்மைக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய சிக்கலை புரிந்து கொள்வதே இல்லை. தாகம் நல்லது, அது உங்களுக்கு லாபத்தை தரும், போராட்டத்தை தராது. பொறுமை இழப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு லாபத்தை தராது, போராட்டத்தை தரும். தாகம் நல்லது, காத்திருக்க கற்றுக்கொள்வோம். நான் டீச்சர், நான் மாண்டெசரி ட்ரைனிங் பெற்ற டீச்சர். நான் வெறும் பேச்சாளர் கிடையாதுங்க. நான் ஜெயராஜ் சாருக்கு சொல்கிறேன், பிஎட் செஞ்சுருக்கேன் சார், படிச்சிருக்கேன், ரெகுலரில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன், யூனிவர்சிட்டி ரேங்க். அதில் நான் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் படித்தவனா, அதனால் சில்ட்ரன் சைக்காலஜி எனக்கு தெரியும். ஒரு குழந்தைய 6 குழந்தைகளை ஒரு ரூமில் உட்கார வச்சு சாக்லேட்ஸை வச்சுட்டு, ஒரு 6-7 வயசு குழந்தைக்கு முன்னால் சாக்லேட்ஸை வச்சுட்டு 20 மினிட்ஸ் டைம் கொடுத்து சாப்பிடாதீங்கன்ட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு உள்ளே வந்து பார்த்தாங்க. நடந்த செய்தி இது. 4 குழந்தை சாப்பிட்டு இருந்துச்சு, 2 குழந்தை சாப்பிடலை, வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. எந்த குழந்தை தன்னுடைய ஆர்வத்தை தன் கட்டுக்கோப்பில் வைத்து அதை சாப்பிடாமல் இருந்ததோ வருங்காலத்தில் மிக நல்ல மதிப்பெண் எடுத்து தலைமைத்துவ ஆற்றலோடு அந்த 2 குழந்தைகளும் வளர்ந்தன. அந்த டீச்சர் வந்து தன்னுடைய கேஸ் ஸ்டடியில் எழுதுறார். காத்திருக்க சொல்லி தருகிறோமா? உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், பெற்றோர்களே, தயவு செய்து பிள்ளைகளிடத்தில் ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றி விடுங்கள். வாக்குறுதி கொடுத்துவிட்டு நிறைவேற்றாமல் இருக்காதீர்கள். பர்வீன் சுல்தானாவை கேட்டால் குழந்தைகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள் என்றுதான் சொல்வேன். கொடுத்துட்டா நிறைவேற்றிடுங்க. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற நிகழ்ச்சியில் நான் நடுவராக உட்கார்ந்து இருந்த பொழுது ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து உட்கார்ந்தார். தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு மனிதர். அவர் சொன்ன ஒரு செய்தியை கடத்திட்டு போறேன். இதோ நான் சொல்லுகின்ற இந்த சொல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வருகிறது என்று எனக்கு தெரியாது. கடத்த வேண்டியது என் கடமை, அதனால் சொல்லிவிட்டு போகிறேன். நான் இவ்வளவு ஆளுமையா இருக்கிறேனா அதுக்கு காரணம் என் அப்பா என்று தொடங்கினார் அவர் தன் பேச்சை. எங்கள் அப்பாவை அந்த ஊரில் யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவுடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரியும், எங்கள் அப்பா எனக்கு நல்ல நண்பன். இப்படி சொல்லிதான் அவர் தன் பேச்சை தொடங்கினார். சொல்லும்போது அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார், அதை கடத்துறேன். நான் 7th ஸ்டாண்டர்டில் 10th ரேங்க்குள்ளே வாங்கிடுவேன். அந்த வாட்டி நான் 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், ரேங்க் வாங்கலை, ஹாஃப் ஏர்லி. அதுக்கப்புறமா அதை இந்த எக்ஸாம் வரும்ல, மாடல் எக்ஸாம், அது வரும், அதில் ரேங்க் எடுத்து காட்டுன்னு சொன்னார் அப்பா. நீ 3 ரேங்க்குள்ளே வந்துட்டேனா நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்குறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், சரிப்பா வாங்குறேன்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அந்த வயசில் எனக்கு அப்பா கிட்ட கேட்குறது என்னன்னு தெரியலை, ஆனால் ஆழ் மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு, அதை நான் கேட்டுட்டேன். என்னப்பா சொன்னேன் அப்படின்னு நான் மற்ற பக்கத்தில் சுகிசிவம் சார் கேட்குறாரு, என்ன சொன்னீங்க அப்படின்னு. 3 ஸ்கெட்ச் பென், 3 கலர் ஸ்கெட்ச் பென். நமக்கெல்லாம் 1 தான் கிடைக்கும், இல்லைன்னா 2 தான் கிடைக்கும், மேக்ஸிமம் 3 எல்லாம் பயங்கர லக்ஸுரி. அந்த 3 பென் கேட்டேன். சரின்னு அப்பா போயிட்டார். எனக்கு எக்ஸாமினேஷன் 2 மாதம் கழித்து வந்தது. நான் எழுதினேன், 2nd ரேங்க் வாங்கினேன். வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அன்றைக்கி சாட்டர்டே, எங்கள் அப்பா ஊரில் இல்லை. நான் அப்பா வருவாருன்னு ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்ணேன், அப்பா வரல. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை காலைல ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும், அதனால் ஞாயிற்றுக்கிழமை நைட் அம்மாட்ட போய் ரிப்போர்ட் கார்டை காட்டினேன். அம்மா பார்த்துட்டே 2nd ரேங்காடா, ஏண்டா எப்படா வந்துச்சு? நேற்று வந்துச்சுமா. ஏண்டா கொடுக்கல? இல்லைம்மா அப்பாட்ட காட்டலான்னு இருந்தேன். அப்பா புதன்கிழமை தானடா வருவார், இரு இதை காட்டுவ அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு வேலை சொன்னாருடா உனக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அப்பாவுடைய ரூம் திறந்து அவருடைய கபோர்டில் இருந்து 3 கலர் ஸ்கெட்சை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து, பையன் கொண்டாந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும் பொழுது இந்த 3 ஸ்கெட்ச் பென்னை கொடுத்துருன்னு அப்பா சொன்னாராம்.
நான் இங்க எங்க தெரியுமா நான் விதிர்த்து போனேன். தன் குழந்தையின் மீது நம்பிக்கை வைத்த தகப்பன், 10 ரேங்க்ல வாங்குற குழந்தை, இதோ நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், 3 ரேங்க்குள்ள வந்துருவான்னு அந்த தகப்பன் நம்பி அவன் எப்போ போயிங்க அந்த 3 ஸ்கெட்ச் பென்னை வாங்கியிருப்பான். அந்த அப்பா தன்னை நம்பி இருக்கிறார் தன்னுடைய தகப்பன் என்பதற்காக ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ல நான் வருவேன் என்று சொன்ன அந்த குழந்தை, இந்த பாண்டேஜ் இருக்குல்ல, இந்த பாண்டேஜை ஏற்படுத்துங்க. மதுரக்காரங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை பாண்டேஜுக்கு, ஃபேமிலி பாண்டேஜ். ஆனால் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றத சொல்கிறேன். இன்னிலிருந்து இந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போய் உங்கள் பையன்கிட்டயோ உங்கள் பொண்ணுக்கிட்டயோ பேசுகிற லாங்குவேஜை மாற்றுங்க. இன்னிலிருந்து மாற்றுங்க. என்ன தெரியுமா சொல்லி வளர்க்குறீங்க? இங்கே பாடுறா, என்னையா என் பொஞ்சாதியை நீ பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம். நீ நல்லா படித்து நல்ல ஆளாகி பெரிய ஆளாவா, அது செஞ்சால் போதும், எனக்கு நீ கஞ்சி ஊற்ற வேணாம். இப்படி சொல்லாதீங்க. பல பசங்க அப்படி தான் இருக்கிறானுங்க. எப்படி சொல்லுங்க தெரியுமா? பாடுறா, நானும் என் மனைவியும் எங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அடகு வைத்து உன்னுடைய படிப்பிற்காக நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த படிப்பை படித்து முடித்து என்னையும் என் மனைவியையும் உன் தம்பி தங்கைகளையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி ஒரு பாண்டேஜை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுங்க. குழந்தைகளுக்கு அந்த பாண்டேஜ் வரட்டும். பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், குழந்தைகள் நாம் பெறாத எல்லா இன்பங்களையும் பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். கிடையாது. நாம் பெறாத இன்பங்கள் என்பது நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் இருந்த காரணத்தினால்தான் நாம் பல இன்னல்களை கடந்து வந்தோம். பிரின்சிபல் பேசும்போது சொன்னாங்க, பிரின்சிபலாக இருக்கிறது கஷ்டம், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க? பிரின்சிபலுடைய வேலை என்ன? அவங்க டெய்லி பிரச்சனையை, என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு தெரியுமா? எந்த மாதிரியான சிக்கல்களை, சவால்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். அத்தனை சவால்களையும் கடந்துதான் உங்கள் பிள்ளைகளை வடிவமைத்து வீட்டிற்கு அனுப்புகிறோம். அதை மூலியாக்காமல் திரும்பவும் நீங்கள் எங்களுக்கு வகுப்பறைக்கு அனுப்ப வேண்டும். இவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் சரியாக கொடுப்பதை நீங்கள் பின்னமாக்காமல் கொடுத்து விட்டால் போதும். எனக்கு தெரிந்து பல பிள்ளைகள், உங்கள் தாளாளர் சொன்னது போல், நான் சொல்லுகிறேன் என்பதற்காக தவறாக நினைக்காதீர்கள், 2 முகம் கொண்டிருக்கிறார்கள். என் மகன் உட்பட, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பிள்ளை உட்பட 2 ஃபேஸஸ். ஒன்று, இந்த மாணிக் பாஷா அந்த படத்தில் சொல்வார்ல, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு. அந்த மாதிரி இன்னொரு பேரோட தான் சுற்றுதுங்க எல்லாம். அதனால் கவனம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற பேச்சிலிருந்து நம்முடைய சிறு அசைவு அந்த குழந்தைகளை பாதிக்கும் என்பதனை மட்டும் நீங்கள் மனதிலே உறுதிப்படுத்தி கொண்டு அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நீண்ட நெடிய பயணம் இது. இது சாதாரண பயணம் அல்ல. இளைஞர்களாக இருக்கிறீர்கள், சிறிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களை சொல்லுகிறேன். என் பிள்ளை கல்லூரியில் படிக்கிறான். சில பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இப்போதான் மாண்டிசோரியிலேருந்து இப்போதான் பிரைமரிக்கு வந்திருப்பாங்க. பிரைமரியிலேருந்து இப்போதான் ஹைஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. ஹைஸ்கூல்லேருந்து இப்போதான் ஹையர் செகண்டரிக்கு வந்திருப்பாங்க. உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கணவன் மனைவியாக எவ்வளவு வேண்டுமானாலும் சண்டை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அம்மா அப்பாவாக சண்டை போட்டுக்கொள்வதற்கான தகுதி நம் யாருக்கும் கிடையாது, பிள்ளையின் பொருட்டு. பிடி அப்படின்னு சொன்னாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு டே கொடுப்போம். ஒரு ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வாங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்க. ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக வாங்க. ஒருத்தர் ஊரில் இல்லை, வேலையாக வெளியில் போயிருக்காங்க, தனியாக வாங்க. ஒரே ஊரில் இருக்கிறீங்க, ஒரே வீட்டில் குடியில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு 2 பேரும் சேர்ந்து வந்து பாருங்க. பிள்ளைகளை பற்றி அந்த நேரத்தில் ஆசிரியர் பேசுகின்ற சொல் மிக மிக முக்கியமானது. பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதனை சொல்லுவதற்காக நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரியும் கேட்கிறது ரொம்ப கஷ்டம், பேசிடலாம், பேசுறது போதை.
எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் எனக்கு பெரியம்மா பெரியப்பா அப்படி அந்த அந்த சைடு இருக்குல்ல, அதில் ஒரு 4 உறவு இருக்குது. சித்தப்பாங்க 2, ஒன்று விட்ட சித்தப்பா, ஒரு சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, 4 பேரை வீட்டுக்கு வந்துடுவாங்க மாதம். எங்கள் அம்மா என்ன மாதிரி என் அக்கா தங்கச்சிங்களையும் நிற்க வச்சு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அட்வைஸ் பண்ணுவாங்கங்க. ஆக மொத்தம் எவ்வளோ ஆச்சு? இந்த குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கேட்க முடியாது தெரியுமா? அதில் ஒரு சித்தப்பா தம்பி, அவருக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது, வச்சு செய்வார். 45 நிமிஷம் இவ்வளோ சோறு சாப்பிட்ணுன்னு பாரு, அப்போ தான் புத்தி வளரும் பாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் எதை சொன்னாலும் ஏன் இதை சொல்கிறார்கள் என்பதை மட்டும் மனதில் உள்வாங்கி வைத்துக்கொள். பெற்றோர்களை கூர்ந்து கவனி. அவர்களுடைய வார்த்தைகளில் பிழை இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய இன்டென்ஷன்ல பிழை இருக்காது. அந்த இன்டென்ஷனோட ஒருத்தங்க வளரணும்னா சில நுட்பமான விஷயங்களை நான் சொல்றேன், புரிகிற மாதிரி பேசுங்க. எனக்கு தெரிந்து குழந்தைகள் புரிந்து கொண்டால் போதுமானது. அவர்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில் அப்படிங்கிறது வளர்க்கறதுக்கு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல அந்த குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்லை வளர்த்து கொடுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன். சமீபத்தில் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் நான் பேசினேன். என் வாழ்க்கையில் இந்த என் பேச்சை கேட்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் ஆன்மா துடித்த ஒரு விஷயத்தை இதோ இந்த மேடையில் நான் சொல்றேன். என் மனசை உலுக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? நம்மில் பல பேருக்கு இருப்பதை கொண்டாட தெரிவதில்லை. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஆகப்பெரிய பொக்கிஷம், அப்படிங்கிறது கொண்டாட தெரியாது. நமக்கு தெரியாதுங்கிறத நான் இப்போ ப்ரூவ் பண்ணவா? பாருங்க, பல பல பேருக்கு இந்த உலகத்தில் குழந்தையே இல்லைங்க, நமக்கு இருக்குங்க. பல பேருக்கு கணவனுக்கு மனைவி இல்லை, மனைவிக்கு கணவன் இல்லைங்க, நமக்கு இருக்குங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இது கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பர்ஸ் வச்சிருக்கிறேன், ஒரு பர்ஸை காணாம போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜெயராஜ் சார் கிட்ட வந்து சொல்றேன், இல்லை செல்வி அம்மாட்ட சொல்றேன், ரொம்ப தாய்மை கொண்டவர்கள், சரியா? அவங்ககிட்ட வந்து சொல்றேன், அம்மா பர்ஸ் வச்சிருந்தேம்மா காணோம். அதுக்கு என்னடி தங்க நான் வாங்கி தரேன்பாங்க. அது இல்லை, பொறுப்பாக கேட்டால் என்ன கேட்பீங்க? எங்க தொலைச்ச? பஸ்ஸில். பஸ் நம்பர் தெரியுமா? போய் தேடலாமா? இல்லை பஸ் போயிடுச்சு, தேடுன இல்லை. அப்புறமா என்னம்மா கேள்வி வரும்? இவ்வளோ கவலைப்படுறியே, பர்ஸில் என்ன வச்சிருந்த? 30 ரூபாய் வச்சிருந்தேன். என்ன சொல்வீங்க? போனா போட்டோம் சொல்லுவாங்க, போனா போட்டோம். பர்ஸுக்குள்ளே தான் 30 ரூபா, பர்ஸு 30,000 ரூபா. நமக்கு பெருமதி தெரியறது இல்லை. இந்த அம்மா அப்பாவே பெருமதிங்க, புருஷனே பெருமதிங்க, மனைவியே பெருமதிங்க, குழந்தையே பெருமதி. அதுக்குள்ள என்ன கிடைக்குதுங்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவே பெருமதியான விஷயம்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் இதை சொல்றேன். என்னுடைய அறிவில் நான் பெற்ற தெளிவை இதோ இந்த 3 மணி துளிகளில் சொல்லிவிட்டு அமைகிறேன். எனக்கு தெரியும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் இதோ நான் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த சொல் தீபம் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு அல்லது வருங்காலத்தில் எந்த சிக்கல்களிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதற்கு இதோ இந்த சகோதரி சொல்லுகின்ற இந்த ஒரு இன்சிடென்ட் உதவி செய்யலாம். அது ஒரு புத்தகம், வேத புத்தகம், பைபிள். பைபிளில் நிறைய வாசகங்கள் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசகங்கள். நான் பகவத்கீதையில் அப்படிப்பட்ட வாசகங்களை பார்க்கிறேன், உபனிஷதங்களில் அப்படிப்பட்ட வாசகங்கள், அந்த அந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா, பிரமாதமாக இருக்குங்க. குரானில் பார்த்திருக்கிறேன் நான்.
அப்படி தேடிக்கொண்டிருந்த பொழுது வந்த ஒரு மிக அற்புதமான விஷயத்தை கடத்திட்டு போறேன். இந்த இயற்கை இருக்கு இல்லையா, இந்த இறைவன், இறைவன் நினைச்சா இறைவன், இயற்கை நினைச்சா இயற்கை. இந்த இயற்கை முடிவு செய்துங்க, ஒரு இனத்தை காப்பாற்ற வேண்டும்னு முடிவு செய்யும் பொழுது என்ன செய்து தெரியுமா? அது சில மனிதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறது. இயற்கை முடிவு செய்கிறது, இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவனை உருவாக்குகிறது. அவனால் அந்த இனம் காப்பாற்றப்படுவதற்கான அத்தனை வேலைகளையும் அந்த இயற்கை செய்துவிடும். இயற்கை முடிவு செய்து ஒரு குரூப்பை காப்பாற்றணும்னு ஒரு ஆணை தேர்ந்தெடுக்குது, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்குது. அந்த ஆணினுடைய உயிர் அணுவை அந்த பெண்ணின் கருவில் சேர்க்கிறது. குழந்தை வளர்கிறது. அந்த தாயினுடைய கனவிலே இயற்கை ஒரு வார்த்தையை போடுது, இறைவன் ஒரு வார்த்தையை போடுறான். இந்த குழந்தை வளர்ந்து வெளியில வர வரைக்கும் நீ திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அந்த குழந்தையினுடைய முடியை வெட்டக்கூடாது. நசரேத்னு பேர், முடி வெட்டாதவர்களுக்கு நசரேத்னு பேர். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பேர் உண்டு. அவர் பிறந்ததிலிருந்து முடி வெட்டப்படாதவர். முடி வெட்டாம அந்த குழந்தை வளருதுங்க. 16-17 வயசுல அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு நான் படிச்சு சிலிர்த்து போனேங்க. நான் இதை கடத்திட்டு போயிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் இன்றைக்கு மனநிலை பரவசத்தில் இருக்கிறீர்கள். பிள்ளைகள் ஆடப் போகிறார்கள், பரிசு வாங்க போகிறார்கள், ஆண்டு விழா. ஆனால் இந்த தாய், இந்த ஆசிரியை, இந்த சகோதரி சொல்லுகின்ற இந்த வார்த்தையை உங்களுடைய நினைவின் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை வளர்றான், 16-17 வயசுல பராக்கிரமசாலியா வளர்றான். ஒரு அடியில 10 பேரை வீழ்த்துறான். அந்த இனத்திற்கு அவன் காவலாளியாக வந்து நிற்கிறான். பகையாளிகள் அந்த இனத்தை அணுக முடியவில்லை. பகையாளிகள் திட்டமிடுகிறார்கள், இவனை நகர்த்திவிட்டால் இந்த இனத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். அவன் பெயர், அந்த பராக்கிரமசாலியின் பெயர், இயற்கை தந்த அந்த அருட்கொடையின் பெயர் சிம்சோன். சிம்சோன் அப்படி இருக்கிறான், ஆஜானு பாகுவான பராக்கிரமசாலியாக நிற்கிறான். அவனை பகையாளிகள் சரியா பிளேஸ் பண்ணி அவனை வேற ஒரு தேசத்துக்கு கூட்டு போறாங்க. அவன் வரான், போறான். போகும்போது அவன் மனசு ரொம்ப மென்மல்ல. இயற்கை தான் சொல்லிச்சு அவனை திராட்சை ரசம் குடிக்காம வளருங்கன்னு. சில பேர் குடிச்சிட்டு நிதானமா வேலை செய்வான், சில பேர் குடிச்சா வேலையே செய்ய முடியாது. அவன் குடிக்கவே கூடாது, அவனுக்கு தகுதி கிடையாது, குடிக்கிறதுக்கு தகுதி கிடையாது அவனுக்கு. எல்லாரும் குடிக்கலான்னா கிடையாது, எல்லோருக்கும் குடிச்சிட்டு தன்னுடைய நிதானமாக வேலைகளை செய்ய முடியாது. சில பேர் செய்து கொள்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் அளவாக இருக்கிறார்கள். இவனுக்கு அந்த அளவு தெரியாது. அவன் ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்கிறான். அந்த பேரன்பு அவனை இன்னும் மென்மையாக்குகிறது. அவன் உடம்பு தான் பராக்கிரமசாலி தவிர மனசு அவனுக்கு ரொம்ப இதம். நான் இங்க நிறுத்துறேன் கதையை, பைபிள் கதையை நிறுத்தி பர்வீன் சுல்தானா பேசுறேன். இப்போ அந்த பெண் இருக்கால, அவ அந்த ஆணுக்கு கிடைக்கல, அவன் காதல்ல தோக்குறான். நம்மில் பல பேருக்கு கெட்ட பழக்கங்கள் வர தோல்வி போதுமானதாக இருக்கிறது, துயரம் போதுமானதாக இருக்கிறது. ஒரு துயரம் போதும், நான் குடிக்கவோ ட்ரக் அடிக்ட் ஆகவோ, சாதாரண ஒரு துக்கம் போதுமானதாக இருக்கிறது. சில பேர் இருக்கிறார்கள், துக்கத்தை சாதனைகளாக மாற்றுகிறார்கள். மிகப்பெரிய கலைஞர்களாக, கவிஞர்களாக, மிகப்பெரிய உன்னத சிந்தனையாளர்களாக வருகிறார்கள். அவர்களுக்கான அந்த அக்கினி அந்த துயரம் தான். ஆனால் சிம்சோன் அந்த துயரத்தை தாங்க ஒட்டாமல் அழுகிறான். அவன் அழும் பொழுது அவனுக்கு ஒரு பெண் கிடைக்கிறாள். இயற்கை பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க எல்லாரையும் சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன். கடவுள் ஆசீர்வாதமாகவே எல்லாம் தந்துவிட மாட்டான். எல்லாத்தையும் தருவான், புத்தியையும் தருவான், வாய்ப்புகளையும் தருவான். தேர்ந்தெடுத்துக் கொள்வது நாம் தான். எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வாழ்க்கை. சிம்சோன் வாழ்க்கையில் ஒருத்தி வந்து சேர்றா. அவ நல்ல பெண் கிடையாது, அவ ஜாலியான பொண்ணு. இன்னைக்கு ஒரு பைக் இருந்தா போதும்ல, பெண்கள் சில பேர் அந்த பையனை ரொம்ப கூட சுத்துவாங்க. ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு பெண் கிடைக்கிறா. அவ என்ன செய்வானா, சுத்துவா, டான்ஸ் ஆடுவா, பாடுவா, நல்ல அவங்களோட உட்காந்து சாப்பிடுவா, எந்த நன்மையும் செய்ய மாட்டாள், ஆனால் ஜாலியா இருப்பா. இவன் துயர் மறக்கிறதுக்கு அந்த ஜாலி போதுமானதாக இருந்தது.
தெலீலாள் என்கின்ற அந்த பெண் சிம்சோனுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதே தெலீலாளை குறிவைக்கிறார்கள் பகைவர்கள். நான் அதிர்ந்து போனேங்க, என் நிலம் அதிர்ந்தது அதை படித்து. தெலீலாளை அழைக்கிறார்கள். உனக்கு 100 வெள்ளிக்காசு தர, இந்த பராக்கிரமசாலியா இருக்கிற இவனுடைய உடம்புல எங்கேயோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை மட்டும் எங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை சாச்சிடலாம், தெரிஞ்சுக்கிட்டு வா. இவ போறாங்க. நான் இதை ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்கள் சிம்சோன்களா என்று எனக்கு தெரியாது, உங்களுடைய வாழ்க்கையில் தெலீலாள்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்டே அலர்ட், ஸ்டே அவேர். யார் தெலீலாள், யார் சிம்சோன், அவரவர்களுடைய ஆத்மாவுக்கு தெரியும். தெலீலாள் வருகிறாள். தெலீலாள் கேட்கிறாள், சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாள். அவ தான் ஜாலியான பொண்ணாச்சே, எதை வேணும்னாலும் பேசலாமே. ஹேய், உன் உடம்புல எங்கேயோ சக்தி இருக்காமே, நீ என்ன செஞ்சா சாவ கேட்குறாங்க. சிம்சோன் சிரிக்கிறான். ஏன் கேட்குற? இல்லை சொல்ல, எல்லாரும் சொல்கிறாங்க உன்னை சாவடிக்க முடியாதுன்னு. நிஜமாவா? உன்னை சாவடிக்கலாம் தானே, சொல்ல. என்னை அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து விடுவேன் அப்படிங்கிறான். அன்று இரவே அவனை அக்கினி கம்பிகளால் கட்டுகிறார்கள். அறுத்துக்கிட்டு வெளில வரான் புள்ள. அக்னி கம்பிகளால் கட்டினா செத்துருவேன்னு சொன்னாங்க. ஏன் என்கிட்ட போய் சொன்ன? சொல்ல, இப்போ சொல்ல. என்னை சாதாரண கயிறில் கட்டினாலே செத்துருவேன்ப்பா. அன்று இரவே அவனை சாதாரண கயிறால் கட்டுகிறார்கள். அறுத்துட்டு வெளில வந்துடுறான். தெலீலாள் என்ன செய்தால் தெரியுமா? இவன் ஆபத்து தெரியாமல் அந்த தெலீலாள் என்கின்ற பாம்போடு விளையாடி கொண்டிருந்தான். அந்த பாம்பு குறிவைத்து கொண்டே இருந்தது. நான் பார்த்துருக்கேன், நான் படிச்சிருக்கேன். ஆஸ்திரேலியாவில் நடந்தது. கையில் சின்ன பாம்பா எடுத்து மலைப்பாம்பை வளர்த்த ஒரு பொண்ணு, அது நல்லா பெருசாக வளர்ந்த உடனே இவளை சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். சுற்றிக்கிட்டே இருக்கு, சாப்பிடவே மாட்டேங்குதான். 7 நாள் ஆச்சு, பால் குடிக்கலாம், சாப்பிடல, சுற்றி வருது. மூஞ்சியை மோந்து பார்க்குது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மருந்து ஏதாவது கொடுக்கணும். டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனா அந்த டாக்டர் சொன்னாங்களா, பாம்பு வளர்ந்துருச்சு, கொண்டு போய் காட்டில் விட்டுடுங்க, இது உன்னை அளவெடுத்து கொண்டிருக்கிறது விழுங்குவதற்கு, அது பசியை கூட்டிக் கொண்டே இருக்கிறது என்று டாக்டர் சொன்னதாக நான் ஆஸ்திரேலியாவில் நடந்த செய்தியை அந்த ஆஸ்பத்திரி டாக்டர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன். தெலீலாள் கேட்கிறாள், சொல்ல, உன் உடம்புல எங்க இருக்குது? சொல்ல மாட்டியா? என்கிட்ட கூடவா சொல்ல மாட்டேன்? உனக்கு தான் கடவுள் அருள் இருக்குல்ல, என்கிட்ட சொன்னா நீ செத்துருவியா? நான் சொல்ல நான் அழுகுறாங்க, புலம்புறா, விழுந்து கிடந்து. இவன் மென்மையான மனசா அவளை இப்படியே எடுத்து மடியில் போட்டுக்கிறான். மடியில் போட்டு, ஏன் என்னை இப்படி துன்புறுத்துற? நீ சொல்லலைன்னா நான் செத்துருவேன், நீ சொல்லு. அவள் அழற பார்த்து எழுப்பி உட்கார வைக்கிறான் பாருங்க. அவ சிம்சோனை மடியில் படுக்க வச்சுக்கிறான். மடியில் படுக்க வச்சுக்கிட்டு தலையை கோதுகிறாள். கோதிக்கொண்டே கேட்கிறாள், சொல்ல மாட்டியா? உன் உடம்புல எங்கே இருக்கு அந்த சக்தி? சொல்லலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டு சிம்சோன், நீ தலைமுடி எப்படி தடவிக்கிட்டே இருக்கிறல்ல, அந்த தலைமுடியில் தான் இருக்குன்ட்டான். நிஜமாவா? நிஜமா. காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். அவள் என்ன செய்கிறாள்? அவன் அவ்வளோ முடி, அவனுக்கு தலைமுடியை கோதியபடி 7ஆக அதை பிரிக்கிறாள் என்கிறது பைபிள். 7ஆக பிரித்து அதற்கு அந்த முடிச்சு போட்டு அந்த சுகத்தில் இவன் உறங்கி போக காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது மொட்டை எடுக்கப்பட்டு இருந்தான் சிம்சோன். தெலீலாவை காணோம். அந்த சிம்சோனை வந்து பகையாளிகள் பிடித்துக் கொள்கிறார்கள். அவன் சிறைச்சாலையில் போய் அந்த தூண்களில் கட்டப்படுகிறான். அவனால் அசைய முடியவில்லை. கைகளால், வலிமையான ஆயுதங்களால் அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார்கள் என்கிறது பைபிள். இறைவன் தனக்கு தந்த ஆற்றலை கவனமில்லாத காரணத்தினால், அதை வைத்துக் கொள்ளக்கூடிய பாத்திரம் இல்லாத காரணத்தினால் தவறவிட்ட சிம்சோன் சிறைச்சாலையிலே அழுது புலம்புகிறான். நான் ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், பெரியவர்கள் மன்னிப்பவர்கள். இறைவன் மன்னிக்கிறான், மீண்டும் அந்த முடியை தருகிறான். ஆனால் முடியை பெற்ற அவன் அந்த பலத்தை வெளிப்படுத்துவதற்கு கண்கள் இல்லாத காரணத்தினால் மீண்டும் கட்டப்படுகிறான். கட்டப்பட்ட சிம்சோன்
இனிமேல் இறைவன் கொடுத்த, இயற்கை கொடுத்த இந்த வரத்தை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அதை வீணடித்து விட்டேன், இனிமேல் என்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லி அந்த சிறைச்சாலையின் தூண்களை இழுத்து அந்த சிறைச்சாலை முழுக்க மண்ணில் அழிந்து போக தானும் செத்து போனான் என்று பைபிள் சிம்சோனின் கதையை முடிக்கிறது. கீழே ஒரே ஒரு ஒற்றை வரி. என்ன வரி தெரியுமா? அவன் பராக்கிரமசாலியாக இருந்த பொழுது அழிந்த தீமையானவர்களை விட இறக்கின்ற பொழுது அழிந்த தீமையானவர்கள் அநேகம் என்று சொல்லி முடிக்கிறது. நான் உங்கள் எல்லோருக்கும் இந்த சிம்சோனின் கதையை சொன்னதற்கு காரணம், இயற்கை, இறைவன், சூழல் நமக்கு கொடுத்த அந்த தாளந்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது வாய்ப்பு வந்தாலும் அது இரண்டாவது வாய்ப்பு தான். அந்த முதலாவதாக கிடைக்கக்கூடிய அந்த முழுமையான இளமையை, அந்த முழுமையான புத்தியை, அந்த முழுமையான ஆற்றலை நாம் வீணடிக்காமல், யாருக்கும் பலியாகாமல் அதை நாம் காத்து கொள்ள வேண்டும். இத்தகைய ஆற்றலுடைய ஒரு சமூகமாக நாம் வளர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.